பிரபல தொலைக்காட்சியில் சூப்பர் ஹிட்டாக டெலிகாஸ்ட் ஆக்கிட்டு இருக்க பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் சுகன்யா கதாபாத்திரம் நடிக்கிற நடிகையுடைய பயோகிராஃபியும் அவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க அப்படிங்கிறதையும் அவங்கள பற்றி தெரியாத சில சுவாரஸ்யமான தகவல்களை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். சின்ன திரையில் சீரியலில் பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக சுகன்யாவை தெரியாமல் இருக்காது. ஏண்டா பல சீரியலில் சுகன்யாவுங்க வில்லி கதாபாத்திரம் நடித்து ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவங்க தான். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் சுகன்யா கதாபாத்திரம் நடிக்கிற நடிகையுடைய நிஜ பேர் சாந்தினி பிரகாஷ். இவங்க டிசம்பர் 2 1993 சென்னையில் பிறந்திருக்காங்க. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான். இவங்க சென்னையில் இருக்கக்கூடிய சிபிஐ பெயின் ஸ்கூலில் தான் தன்னுடைய ஸ்கூல் ஸ்டடீஸை படித்து முடிச்சிருக்காங்க. சாந்தினி பிரகாஷ் 12th முடித்தோடனே அவங்களுடைய பாட்டி இவங்கள ஒரு டாக்டராக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம். அவங்க சித்தியை இவங்கள லாயராக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம். அவங்க அம்மா தன்னுடைய பொண்ணை இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம். ஆனால் சாந்தினி பிரகாஷோ டிப்ளமோவில் இன்டீரியர் டிசைனிங் தான் படித்தாங்களாம். இவங்களுடைய அம்மா அப்பா லவ் பண்ணி தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்களாம். இவங்களுடைய அப்பா ரொம்பவே ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாராம். சாந்தினி பிரகாஷ் சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்களுடைய அம்மா அப்பா கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சுட்டாங்களாம். இதனாலேயே சாந்தினி பிரகாஷ் அவங்களுடைய பாட்டி தான் வளர்த்தாங்களாம். இவங்க சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பா அரவணைப்பு இல்லாமல் தனியாக தான் வளர்ந்துருக்காங்க. சாந்தினி பிரகாஷோடைய ஃபேமிலியே ஆர்டிஸ்ட் ஃபேமிலி சொல்லலாம். ஏண்டா எங்களுடைய அம்மா சித்தி எல்லாருமே தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் டூப் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள பார்த்தே சாந்தினி பிரகாஷ்க்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்பவே ஆசையாக இருந்திருக்காங்க. சாந்தினி பிரகாஷ் 12th முடிஞ்சோடனே மாநாட மயிலாட நிகழ்ச்சிக்கான ஆஃபர் வந்திருக்குது. ஜோடி நம்பர் 1 சீசன் 8க்கான ஆஃபர் வந்திருக்குது. சாந்தினி பிரகாஷோ ஜோடி நம்பர் 1 சீசன் 8 தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் மாநாட மயிலாட நிகழ்ச்சியில் கலந்துக்கொண்டா பணம் கட்டணுமா, இதுவே ஜோடி நம்பர் 1 நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதா பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லையா, இதனால் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்களாம். ஜோடி நம்பர் 1 சீசன் 8ல் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டாக கலந்துக்கிட்ட சாந்தினி பிரகாஷ் இந்த நிகழ்ச்சியில் ஃபைனல் வரையும் போயிட்டு எலிமினேட் ஆகிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு பிறகு சின்னத்திரையில் பல சீரியலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு சாந்தினி பிரகாஷ் அவங்களுக்கு கிடச்சிச்சு. கல்யாணம் முதல் காதல் வரை, சரவணன் மீனாட்சி, சுமங்கலி, பூவே பூச்சுடவா, சின்ன பாப்பா பெரிய பாப்பா, டார்லிங் டார்லிங், பிரியமானவளே என பல சீரியலில் சாந்தினி பிரகாஷ் அவங்க நடிச்சிருக்காங்க. இவங்க பல சீரியல் நடிச்சிருந்தாலும் உங்களுக்கு பேரும் புகழும் வாங்கி விட்ட சீரியல் அப்படின்னா அது பிரியமானவள் சீரியல் தான். பிரியமானவள் சீரியலில் சசிரேகா கதாபாத்திரத்தில் நடிச்சு ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவங்க தான் சாந்தினி பிரகாஷ் அவங்க. இவங்க ராஜாநிலை சீரியலில் சொர்ணா கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. வானத்தை போல சீரியலில் பொன்னி கதாபாத்திரத்தில் வில்லியா நடிச்சிருந்தாங்க. இவங்க சின்ன வயசுலே வில்லியா நடிச்சிருந்தாலும் இவங்க வில்லியா நடிக்கிறதுக்கு ரோல் மாடலாக நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவங்கள தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். சாந்தினி பிரகாஷ் அவங்க அம்மாவை நினைக்காதனாலே இல்லையா, இவங்க சன் குடும்ப விருது வழங்கும் விழா நிகழ்ச்சியில் கூட அவார்டு வாங்கும்போது என்னுடைய அம்மா என் கூட இல்லைன்னாலும் நீங்கள் எல்லாம் என் கூட இருக்கீங்கன்னு ரொம்பவே எமோஷ்னலாக அந்த ஸ்டேஜில் அழுதுருப்பாங்க. இப்போ கரண்ட்டாக பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆக்கிட்டு இருக்க பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் சுகன்யா கதாபாத்திரத்தில் சாந்தினி பிரகாஷ் அவங்க நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இவங்க நடித்த சீரியல்லாம் விரும்பி பார்ப்பீங்களா? இவங்க நடித்த சீரியலில் எந்த சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க. சாந்தினி பிரகாஷ் அவங்க சினிமா சீரியலில் அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள்லாம் நடித்து வாழ்க்கையில் மென்மேலும் வெற்றி பெறுறதுக்கு எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.